ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு சகோதரி எனக்கு போன் பண்ணாங்க. ஒரு பெண் குழந்தை அவங்க வீட்டுல இருக்குது. அவர்களுக்கு 6 வயது. ஒரு பெண் குழந்தைக்கு வந்துங்க 6 வயது. 6 வயது பெண் குழந்தை ஒண்ணு. அவங்க வீட்டுல 4.5 வயது ஒரு ஆண் குழந்தை இருக்கிறாங்க. 2 குழந்தைகள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேக்குறாங்க. என்னம்மா பிரச்சனை அப்படின்னு நான் கேட்கிறேன். அண்ணா, அந்த ஆண் குழந்தைக்கு வந்துங்க யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அதாவது சிறுநீரக பாதையில தொற்றுகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனால அவனுக்கு வந்து அந்த யூரின் போறப்ப எரிச்சல் வர்றது இதெல்லாம் இருக்குதுன்னா, அது சின்ன குழந்தை. அப்புறம் நான் என்ன சொன்னேன், சரி அவங்களுக்கு பேண்டி லைனர் யூஸ் பண்ணுங்க, சரியா போயிடும் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது பெண் குழந்தை. பெண் குழந்தைக்கு எல்லாருமே நல்லா கவனமா கேட்கலாம். இந்த இடத்துல எல்லாருமே கேளுங்க. 6 வயது பெண் குழந்தைக்கு பிறப்புறுப்புல இருந்து வெள்ளைப்படுதல் நிகழ்ச்சி நடக்குதாமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு அது புரியல. அந்த வெள்ளைப்படுதல் நிகழ்ச்சி கிடையாது, எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு மென்சஸ் ஆனதுக்கு அப்புறம், மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பெண்ணுக்கு அந்த கருமுட்டையினுடைய வளர்ச்சி சீராக நடக்காம ஒயிட் டிசார்ஜ் நடக்கும். எனக்கு தெரியும் உள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கறத என்னால கண்டுபிடிச்சது. சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் வெள்ளைப்படுதல்னு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைப்படுதல் நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரைட், ஓகே. நான் என்ன சொன்னாங்கிட்ட, அந்த பெண் குழந்தைக்கு நீங்க பேண்டி லைனர் வைங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ட்ரிப் இருக்கக்கூடிய பேண்டி லைனர் வச்சாங்க. இந்த பேண்டி லைனர் தான் வச்சாங்க. வச்சுட்டு எனக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு. அதனால ஞாயிற்றுக்கிழமை இவங்க வந்து கேட்டது வந்து சனிக்கிழமை கேட்கறாங்க. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு போன் பண்றாங்க. மதியத்துக்கு மேல போன் பண்றாங்க. நான் ஃபுல்லாவே எடுக்கல. பெரும்பாலும் வந்து மதிய நேரத்துக்கு மேல யாருடைய போனும் நான் அட்டன் பண்ண மாட்டேன். அது என்ன, அது ஒரு பழக்கமாவே வச்சிருக்கிறேன். அது குறிப்பா 6 மணிக்கு மேல என்னுடைய சகோதரிகள் யார் போன் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். அது பிசினஸுக்கு, அது நான் வச்சிருக்கக்கூடிய எத்திக்கு, அது வந்து தொழில் தர்மம்னே வச்சிருக்கேன். எந்த பெண்ணுகிட்டையும் சாயங்காலம் 6 மணிக்கு மேல நான் பேசுறத கடைபிடிக்கவே மாட்டேன். அதை தவிர்த்துட்டே வருவேன். ஏன்னா பிசினஸ் தான். என்னதான் நான் அண்ணான்னு பழகினாலும், நீங்க தங்கச்சிங்கிற முறையில பழகினாலும், சுற்றி இருக்கிற பாக்குற கண்ணெல்லாம் அந்த மாதிரி இருக்காது. தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாத்துடைய மனதிலையும் சாத்தான் வந்து உள்ள உட்கார்ந்து இருக்கும். கண்டதை நினைக்கிறதுக்கு உலகம் தான் இந்த உலகம். அதனால அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் கவலை இல்லைங்கிறதுக்காக அதை செய்யாம இருந்தா தான் கவலை இல்லைன்னு போறாங்க. அதை செஞ்சுட்டு கவலை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதை தவிர்க்கணும். அதனால நான் எடுக்கல. அந்த பெண் அடுத்த நாள் காலையில மறுபடியும் போன் பண்ணாங்க. ஆனா நேற்று உங்களுக்கு ஒரு போன் பண்ணேன். அந்த பெண் குழந்தைக்கு வச்சதுக்கு அப்புறம் நைட்டு வந்துங்க 2 புழுக்கள் பிறப்புறுப்புல இருந்து பேண்டி லைனர்ல வந்து 2 புழுக்கள் வந்து அதுல வந்து எழுந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுல சொன்னாங்க. நான் சொன்னேன், பாத்தீங்களா, இது ஒரு சிவியரா இருக்கிற ஒரு விஷயம். நீங்க ஒயிட் டிசார்ஜ் சொன்னீங்க. முதல் வேலையா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்க. அந்த பெண் குழந்தைக்கு நல்லா இருக்கு, நல்லா ஆயிரும். இருந்தாலும் இந்த பெண் குழந்தைக்கு என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு டெஸ்ட் ரிப்போர்ட்ல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. நான் அந்த குழந்தைக்கு பேண்டி லைனர் நிறுத்திடாதீங்க, பேண்டி லைனரை கண்டினியூவா யூஸ் பண்ணுங்க. நான் இன்னும் மேலும் அந்த குழந்தைகளுக்கு உணவு மூலியமாகவோ இல்ல அந்த குழந்தை, ஏன்னா 6 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும், அதை பராமரிக்கிறதுக்கு என்னென்ன விஷயமோ நான் சொல்லி தரத்துக்கு தயாரா இருக்கிறேன். அந்த குழந்தைய கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க, பேண்டி லைனரை கண்டினியூவா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ இவ்வளவு விஷயத்த வந்து ஒரு பேட சரி பண்ணது அப்படின்னா, எத்தனை பெண்களுக்கு 20 வயசு 22 வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பெரிய மனசியே ஆகாமல் இருந்த பெண்களுக்கு மாதவிடாய் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இர்ரெகுலர் பீரியட் எத்தனை குழந்தைகளுக்கு இருந்துச்சு, சரியாயிருக்கு. பிசிஓடி பிசிஓஎஸ் இருந்ததெல்லாம் சரியாயிருக்கு. இன்னும் அந்த பகுதியில அந்த கட்டி இன்னும் கொஞ்சம் வருடங்கள் இருந்ததுன்னா அதுவே கேன்சர் கட்டியாக மாறும். பிறப்புறுப்புல பக்கத்துல கட்டிகள் இருந்திருக்குது. அது எத்தனை பேருக்கு சரியாயிருக்கு. இதையெல்லாம் ஒரு பெரிய எவிடன்ஸா நம்மகிட்ட இருக்குது. ஆனா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தெரியல. ஆனா நடந்துட்டு இருக்கு. நம்ம ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ